லட்சியம் இருக்கிற இடத்துல அலட்சியம் இருக்காது. சரியா? உன்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்க. உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய முயற்சி இல்லாத தனத்தால் நீ இழந்துட்ட அப்படின்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவ. எற்றன்று இறங்குவ செய்யற்க மற்றென்ன செய்யாமை நன்று அப்படின்னு சொன்னார் வள்ளுவர். நாளைக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு செயலை இன்னைக்கு நம்ம செய்யக்கூடாது. இன்னைக்கு நம்ம சோம்பல்ல இருந்து நாளைக்கு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். அதனால தயவு செஞ்சு அதை எவ்வளோ சீக்கிரம் தூக்கி எறிய முடியுமோ எரி. காலம் தாழ்த்துறது, தூங்குறது, சோம்பல்ல இருக்கிறது, ஓகே, இது எவ்வளோ சீக்கிரத்தில் தூக்கி எறிய முடியுமோ எரி. நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயங்களை மட்டும் செய். நமக்கு பெருமை தராத எந்த விஷயங்களையும் தயவு செஞ்சு செய்யாத. அதுக்கு நீ அடிக்ட் ஆகாது. அப்படி நம்ம அடிக்ட் ஆனோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப், வீக்னஸ் இஸ் டெத். நம்முடைய ஸ்ட்ரென்த்து தான் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பலவீனம் தான் நம்மளுடைய மரணம். சோம்பேறித்தனம் உன்னுடைய பலவீனமாக இருந்தால் நிச்சயமாக அது மரணத்தில் தான் கொண்டு போய் விடும். அதனால நீ உன்னை நம்பியிருக்கிற நிறைய பேரை பிறவி பயன் பெறுது. நீ ஒரு ஆள் கிடையாது. நீ போட்டித் தேர்வுக்கு படித்தாலே உன்னை